சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் போயிட்டு பாடியோட டெம்பரேச்சர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு. அந்த டைமில் வீட்டுக்கு வந்த உடனே நல்லா கூலிங்கான வாட்டர் எடுத்து சம்டைம் இன்டேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து கரெக்டான வே தானே அது? இல்லை வந்து இல்லை ஜென்ரலாக வந்துட்டு அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து நார்மலாக வெளியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டி வந்து கேவலமாக வந்து திட்டுவாங்க, எதுக்கு எத்தனை கோவப்படுவாங்க. அப்படின்னா நான் சும்மா தான் நான் சொன்னேன், ஏன் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க போது அவனுக்கு வந்து தெரியாமல் அந்த கோவம் வருது. அதெல்லாம் வந்து இந்த விரக்தியின் வெளிப்பாடு மாதிரி அந்த சூடின் வெளிப்பாடு வந்து தெரியும். அது ஹீட் எக்ஸாஷன், அதாவது வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 டிகிரிலேருந்து 38 டிகிரி வரைக்கும் தான் இருக்கும். இப்போ இந்த 38 டிகிரிக்கு வந்து மேலே வந்து போகக்கூடாது, அதே மாதிரி இந்த 30 டிகிரி கீழே போகக்கூடாது. இதை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மூளையில் ஒரு டெம்பரேச்சர் குருன்னு ஒருத்தர் இருக்காரு. அதாவது வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறது குருநாதர் அவர் தான். அவர் பேர் தான் வந்து ஹைப்போதலாமஸ். பட் வந்து நிறைய மக்களால் வந்து வெளியே போகிறது வந்து ரொம்ப தவிர்க்கவும் முடியாது. கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ எப்படி வந்து இப்போ அதை தற்காத்துக்கிறது? ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதுக்கேற்ற ஃபுட்டு இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதாவது ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த சூடில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறவங்க வந்து அதிகமாக தாக்கத்தில் வந்து ஏற்பட்டுருவங்க யாருன்னா, ஒன்று சின்ன குழந்தைங்க, இன்னொன்று ரொம்ப வயசான. இவங்க 2 பேருமே வந்துட்டு உயிரிழப்பு கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ வந்து வெயில் காலத்தை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து சன்னோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஆகிட்டுருக்கு. வருஷம் நம்ம கேட்குற ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷனால் நிறையா பெரியவங்களும் சரி நிறைய யங்ஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டெத் வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த டீஹைட்ரேஷன் இந்த வெயிலை வந்து மெடிக்கலாக வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அது என்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும் ஆக்சுவலாக? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாகிட்டே தான் போகுது. குளோபல் வார்மிங் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பாருங்கள், அண்டார்டிகா ஐஸ் உருவிட்டே இருக்குன்றான், கடல் லெவல் வந்து ஏறுதுன்றான். அதே மாதிரி வந்து அக்டோபர் மாதம் வர வேண்டிய அந்த குளிர் அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகுது. அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் வர குளிர் ஜான்வரி வரைக்கும் போகுது. வெயிலோட தாக்கம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் போகுது. ஸோ கிளைமேட் சேஞ்சஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. குளோபல் வார்மிங் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இது முழுக்க காரணம் வந்து நம்மளை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட பொல்யூஷன் ரேட்ஸ் அதிகமாகிறது, வாகனங்கள் ரொம்ப அதிகமாகிறது, அதே மாதிரி வந்து மரங்களை நிறைய வந்து வெட்டுறது, பில்டிங்ஸை நிறைய கட்டுறது, அந்த ஆற்றுங்களில் வந்து பார்த்திங்கன்னா மணல் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்டடாக இருக்குன்றதை நம்ம மறக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வருஷம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இந்த வெயிலில் வந்து போகிறாங்க அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் மட்டும் நம்ம சுருக்க முடியாது. வெயில்னால வர காம்ப்ளிகேஷன் டீஹைட்ரேஷன்ன்றது என்ன அப்படின்னா நீர் சத்து குறைபாடு. ஓகேங்களா? ஸோ நம்ம பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீர் எப்படியெல்லாம் வெளியேறும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரின் மூலியமாக வெளியேறுது. அதுமாதிரி நம்மளுக்கு தெரியாமல் ஸ்வெட் வேர்வை மூலியமாக வெளியேறுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த தெர்மல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. அதாவது பாடி கன்வெக்ஷன், பாடியிலேருந்து ஹீட் டேரெக்டாகவே அந்த எப்படி இந்த ஆவி பறக்கிறோம் அந்த மாதிரி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியேறுது. ஸோ இப்போ வந்து வெயிலில் வந்து ஏற்படுற பிரச்சனைனா அதிகமாக வேர்க்கும். ஸோ வேர்க்க அந்த வேர்வையில நீர் சத்து போயிட்டே இருக்கும். நீர் சத்து போயிட்டே இருக்கும்போது கூடவே சேர்த்து அந்த வேர்வை பாருங்க கொஞ்சம் உப்பு கரிக்கும். ஏன்னா வந்து அந்த சோடியமும் கொஞ்சம் வெளியேறிட்டே இருக்கும். அப்போ நீர் சத்து மற்றும் உப்பு சத்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கும்போது அதுதான் நம்ம டீஹைட்ரேஷன் சொல்கிறோம். அப்போ டீஹைட்ரேஷன் போகும்போது நிறைய பிரச்சனை வரலாமா? நிறைய வரலாம். ஓகேங்களா? இந்த சிம்பிளாக வந்து பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு வந்து வலிக்குது, உடம்பு தசை வலிக்குது, உடம்பு வீக்காக இருக்குது, நடக்க முடியலன்றது சிம்பிள் ப்ராப்ளம். ஆனால் இதே இந்த நீர் சத்து குறைபாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்னி ஃபெயிலியர் லெவலுக்கு கொண்டு போய் விடும், கிட்னி கற்கள் வரைக்கும் கொண்டு போய் விடும். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இது வந்து டீஹைட்ரேஷன் மட்டும் நான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த வெயில் தாக்கம் நான் சொன்ன மாதிரி டீஹைட்ரேஷனை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீட் கிராம்ப்னு சொல்கிறோம், ஹீட் சின்கோப்னு சொல்கிறோம், ஹீட் எக்ஸாஷன் ஒன்று சொல்கிறாங்க, ஹீட் ஸ்ட்ரோக்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நிறைய நியூஸ்லாம் பார்ப்போம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலலாம் ஹீட் ஸ்ட்ரோக்கில் செத்துட்டாங்க. இப்போ அந்த விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது, எல்லாரும் மெரினால கூட்டினாங்க, 5-6 பேர் இறந்துட்டாங்க, கடுமையான வெயில் தாக்கத்தினால ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ இத்தனை விஷயம் இந்த சூடுனால வரும். இப்போ ஒன்று என்னென்னு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தை சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஹீட் கிராம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சூடுனால வந்து டீஹைட்ரேஷன் நீங்கள் சொல்கிற அந்த நீர் சத்து வெளியே போகும்போது சோடியம்லாம் கொஞ்சம் இதுவாகும் போது இந்த நைட் டைமில் வந்து படுக்கும் போது இல்லைனா வந்து வேலைக்கெலாம் போயிட்டு வரும்போது அவனுக்கு தசைகள் ரொம்ப வலிக்குது.
கால் ரொம்ப இழுக்குது. ஓகேங்களா? ஸோ அவனால் ஃப்ரீயாக நடக்க முடியல, எல்லா இடத்துலையும் அங்கங்கே பிடிச்சிக்குது. அதுதான் ஹீட் கிராம்ப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கிளாசிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்க்குற விளையாட்டு வந்து கிரிக்கெட்டு. டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓடிட்டு இருக்கும்போது காலை பிடிச்சிக்கிச்சுன்னுவாங்க. ஏன்னா வந்து அந்த சூழ்நிலை அவங்க விளையாட முடியாது. எஸ்பெஷலி இந்த ஃபாரின் ஆளுங்களாம் அந்த ஊரில் ஆடிட்டு கிளைமேட்டில் ஆடிட்டு திடீர்னு இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரி லைக் இந்தியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ ஆடும்போது அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் கிராம்ப்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சின்கோப்ன்றது என்னன்னா திடீர்னு ஒரு மயக்கம் வர்றது, அதுதான் சின்கோப்னு சொல்லுவோம். சூடு வந்து தலையில் படும்போது உடம்புல படும்போது டைலிட்டேஷன் நடக்கும், வேசோ டைலிட்டேஷன், அதாவது ரத்த குழாய்கள் விரியும் போது மூளைக்கு போகிற ரத்த சப்ளை திடீர்னு கொஞ்சம் குறையும் போது டக்குன்னு மயக்கம் வரலாம். இது வந்து ஹீட் சின்கோப். இப்போ நடந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு மயக்கம் வரும், அப்படியே டக்குன்னு விழுவாங்க, அது ஹீட் சின்கோப். ஹீட் எக்ஸாஷன்ன்றது என்னென்னா அந்த சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் குறையிறதுனால ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெறுப்பு அதிகமாக இருக்கும், கோவம் அதிகமாக இருக்கும். அதான் ஹீட் எக்ஸாஷன் மாதிரி சொல்லுவோம். இப்போ வந்து நார்மலாக வெளியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டியை வந்து கேவலமாக வந்து திட்டுவாங்க, எதுக்கேற்றாலும் கோவப்படுவாங்க. என்னங்க நான் சும்மா தான் நான் சொன்னேன், ஏன் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க போது அவனுக்கு வந்து தெரியாமல் அந்த கோவம் வருது. அதெல்லாம் வந்து இந்த விரக்தியின் வெளிப்பாடு மாதிரி அந்த சூடின் வெளிப்பாடு வந்து தெரிய வரும், அது ஹீட் எக்ஸாஷன். ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது என்னென்னா நம்ம உடம்புல இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீட் ஸ்ட்ரோக்கு பல பேர் இதில் வந்து இறக்கக்கூடும் அப்படின்ட்டு செய்திகள் வருது. இந்த வருஷத்தில் வந்து ஒரு இந்த வெயிலில் வந்து கிட்டத்தட்ட 75,000 பேர் வரைக்கும் வந்துட்டு இறக்க வாய்ப்பு இருக்குன்ற வேற சொல்கிறாங்க. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட பாடி டெம்பரேச்சர், அதாவது வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 டிகிரிலேருந்து 38 டிகிரி வரைக்கும் தான் இருக்கணும், டிகிரி செல்சியஸ். இவ்வளோ தான் வந்து இருக்கும். இப்போ இந்த 38 டிகிரிக்கு வந்து மேலே வந்து போகக்கூடாது, அதே மாதிரி இந்த 30 டிகிரி கீழே போகக்கூடாது. இதை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மூளையில் ஒரு டெம்பரேச்சர் குருன்னு ஒருத்தர் இருக்கார். அதாவது வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறது குருநாதர் அவர் தான். அவர் பேர் தான் வந்து ஹைப்போதலாமஸ்ன்னு பேர். அவர் தான் பிரெயினில் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் தாக்கம் அதிகமாக திடீர்னு வந்து செயல்பாடை வந்து இழக்க வாய்ப்பு இருக்குது. செயல்பாடு இழக்க வாய்ப்பு இருக்கும்போது என்னன்னா இவர் செயல்பாடு இழக்கும் போது பாடி டெம்பரேச்சர் டகன்னு ஏற ஆரம்பிச்சு. அப்போ 39, 40, 41, 42, 43 உங்கள் பாடி டெம்பரேச்சர் போயிடுச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு தான் ஹீட் ஸ்ட்ரோக். அப்போ திடீர்னு வந்து பிரெயின் டேமேஜ் ஏற்படும். அப்போ வந்து கோமாவுக்கு டக்குன்னு போயிடுவாங்க. திடீர்னு சடனாக ஹார்ட் நிற்க வாய்ப்பு இருக்குது, லிவர் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது, என்ன வேணால் ஆகலாம். அடுத்தடுத்து உறுப்பு டப்புன்னு அவுட் ஆகும், டெத்துக்கு கொண்டு போய் விடுது. இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்கு. அப்போ பாடி டெம்பரேச்சரை நம்ம ஏறாமல் பார்த்துக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெயிலோட தாக்கம் அப்படின்னும் போது பேசிகிட்டே போகலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நான் சொல்கிறது மேஜர் இஷ்யூஸ். இதை தாண்டி சின்ன மைனர் இஷ்யூஸ் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து தோலில் சன் பர்ன்ஸ், ஓகேங்களா, டேனிங், ஓகே, ஆக்னி, அந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த சரங்கன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு, வேர்க்குரு, ப்ரிக்லி ஹீட்டு, இந்த மாதிரி பிரச்சனை தனியாக பேசலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து இந்த கண்ணில் வந்து பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் நிறைய பிரச்சனைங்க. ஓகேங்களா? கார்னியல் சிரோசிஸ், கன்ஜங்டிவல் சிரோசிஸ், கண்ணு ட்ரை ஆகுறது, கண்ணு மெட்ராசைன்னு சொல்கிற மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் பரவுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம் அப்படின்றது தான் நம்மளோட வாதமாக இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போது இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்றப்போ பட் வந்து நிறைய மக்களால் வந்து வெளியே போகிறது வந்து ரொம்ப தவிர்க்கவும் முடியாது. கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ எப்படி வந்து இப்போ அதை தற்காத்துக்கிறது? ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதுக்கேற்ற ஃபுட்டு இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதாவது ப்ரிகாஷன்ஸ் இருக்குது? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஒரு வார்த்தை வரும்போது அதுக்கு ஆப்போசிட் டேர்ம் ரீஹைட்ரேஷன். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நீர் சத்து குறையுது அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் நீர் சத்தை நீ ஏற்று, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து இங்கே மெயின் விஷயம் என்ன இருக்குன்னா வந்துட்டு நீரை உள்ளே எடுக்கிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலாக சராசரியாக வந்து 3 to 4 லிட்டர்ஸ் குடிக்கிறீங்கன்னா இந்த டைம் அப்போ ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா குடிக்கணும். இது வந்து நீங்களாக பிளான் பண்ணிலாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் உடம்புல வந்து பிரெயின் ரொம்ப அழகாக வேலை செஞ்சு உங்களுக்கு தாகம் அப்படின்ற ஒரு ரிஃப்ளெக்ஸை காமிக்கும். ஓகேங்களா? நாக்கு வராது, கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் போல் இருக்குன்ற போது குடிச்சிடணும். அப்போது ஃபீட் ஆன் டிமாண்ட் அப்படின்ற பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்போல்லாம் உடம்பு தாகன்னு கேட்குதோ அப்போல்லாம் நீ வந்து பால் மாறாமல் போய் தண்ணி குடிக்கணும். அது இல்லைன்னா அது தாகன்னு கேட்காது. அது தாகன்னு கேட்குறதுனா நீ தாகமாக இருக்க, உடம்புல நீர் சத்து குறைவுன்றதுனால தான் தாகம்னு ஒன்று வருது. புரியுது? அப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அன்டில் தட் அந்த தாகம் இல்லாத வரைக்கும் நீங்கள் குடிக்கணும். அது நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக நான் சொன்ன எந்த காம்ப்ளிகேஷன் வேணாலும் வரலாம். அதனால் ரீஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். தண்ணி அந்த எஸ்பெஷலி வந்து ரொம்ப யார் இதில் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக சுற்றுறவங்க, எஸ்பெஷலி வந்து இந்த ஸ்விக்கி டிரைவர்ஸு, ஜொமேட்டோ டிரைவர்ஸு, அதே மாதிரி நம்ம போலீஸ்மேன்ஸு, யாராவது டிராஃபிக்கிங்கெலாம் நிற்கிறாங்க நடு ரோட்டில் வெயிலில் நின்று டிராஃபிக்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஆட்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வெயிலில் சுற்றுறவங்க, அந்த கூலி தொழிலாளி, கட்டணமாக தொழிலாளி, இவங்க எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த தண்ணி மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் குளுக்கோஸ், உப்பு மாதிரி கொஞ்சம் கலந்து வச்சுக்கிட்டாங்கன்னா ஸோ அதில் சோடியமும் கொஞ்சம் மினரல்ஸு, பொட்டாசியம் எல்லாம் கலந்துருக்கும், ப்ளஸ் தண்ணியும் இருக்கணும் போது ஃபீட் ஆன் டிமாண்ட் பண்ணும்போது எஃபெக்ட் நல்லாயிருக்கும்.
ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தாக டைம் அப்போ வந்துட்டு நேச்சுரல் ரிசர்வ்ஸை வந்து தேடி போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கோம், தாகமாக இருக்கும், டக்குன்னு நின்றுட்டு அண்ணன் ஒரு பெப்சி குடிக்கலாமா, ஒரு கோலா குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் இருக்கும். ஆனால் இன்னொரு இது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி மாவோ தாத்தாவோ பார்த்தீங்கன்னா இளநீர் கடை போட்டிருப்பாங்க, பதநீர் கடை போட்டிருப்பாங்க, கூழ் கடை போட்டிருப்பாங்க, வெள்ளரிக்காய் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, தர்பூசணி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய்ட்டு ஆர்டிஃபிஷியல் ஜூஸஸோ இல்லைனா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் நீங்கள் குடிக்கிறது வந்துட்டு நல்லது கிடையாது. அந்த தண்ணி வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தேர்ஸ்ட் அப்போ சில்லுனுக்கு நல்லா இருக்குமே தவிர பாடியோட ஹைட்ரேஷனுக்கு உதவாது. அப்போ பாடியோட ஹைட்ரேஷனுக்கு உதவுறது நேச்சுரல் வாட்டர்ஸ். அப்போ நீங்கள் அந்த இடத்துல இறங்கி நீங்கள் ஒரு 2 இளநீர் அடிச்சிங்கன்னா அதோட ஹைட்ரேஷன் லெவல் வேறு. ஓகேங்களா? நேச்சுரல், அதில் பொட்டாசியம் நல்லா ரிச்சாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம முலாம்பழமும் எடுத்துக்கிட்டோம், இல்லை பதநீராக இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது தர்பூசணி எல்லாமே ஹைலி வாட்டர் கண்டென்ட் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்துட்டு நல்லா கையில் வச்சுட்டு டெய்லி வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிட்றது, டெய்லி ஒரு இளநீர் குடிச்சிடுறது, மோர் பாட்டிங்க மோர் விற்கிறாங்க, அற்புதமான வந்து ஒரு ரீஹைட்ரேஷன் தான். மோர் தான் கிட்டத்தட்ட அதில் டயரியாலேருந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ்ன்ற பேர் நாங்கள் ஏற்றுறது கிட்டத்தட்ட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மோரில் இருக்க கண்டென்ட் தான். அப்போ வந்து நேச்சுரலாக இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் போது அதுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், அதெல்லாம் தான் நம்ம சாப்பிடணுமே தவிர கலருங்க சைடில் ஆர்டிஃபிஷியல் சைடில் வந்து போகக்கூடாதுன்றது ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது வேறு எப்படி ப்ரிவென்ஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த சூடில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறவங்க வந்து அதிகமாக தாக்கத்தில் வந்து ஏற்பட்டுறவங்க யாருன்னா ஒன்று சின்ன குழந்தைங்க, இன்னொன்று ரொம்ப வயசானவங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு உயிரிழப்பு கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன அந்த டெம்பரேச்சர் குரு சரியாக டெவலப் ஆகிருக்க மாட்டார், வயசானவங்களுக்கு சுருங்கி போயிருக்கும், அதனால் சரியாக வேலை செய்யாது. அப்போ இவங்களாம் டக்குன்னு ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நார்மல் ஏஜோட. அப்போது இந்த வயசானவங்களையும் சின்ன பசங்களையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில் டைமில், உச்சி வெயில் டைமில் இந்த 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நீங்கள் அந்த டைமில் கூப்பிட்டுட்டு உங்களை அலையாதீங்கன்றது இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் நம்மளுக்கு புரியாது. என்ன புரியாதுன்னா இந்த வயசானவங்களை வந்துட்டு வாமா சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் நட வா அப்படின்ற மாதிரி நீங்கள் புஷ் பண்ணி கூப்பிட்டு போவீங்க. இந்த டீநகர் இங்கே ஷாப்பிங் போகிறீங்க, அங்கே போகிறீங்க. ஆனால் அந்த வெயிலில் நீங்கள் நடக்கிறது, நீங்கள் வந்து உங்கள் பாடியை வச்சு இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ண முடியாது. அப்போ அவங்களெல்லாம் அந்த மாதிரி டைமில் அவாய்ட் பண்ணுங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர் தேன் தட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கொடை பிடிச்சிட்டு நடக்கிறது, ஒரு தொப்பி போட்டுட்டு நடக்கிறது. இந்த டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொப்பி, ஒரு ஹெல்மெட் இந்த மாதிரி போட்டு நடந்தாலும் டேரெக்டாக தலையில் வந்து அந்த சூடு படாமல் இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக வந்து இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து இந்த சூடுலேருந்து தற்காத்துக்க சொல்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். இன்னும் நம்ம பேசிகிட்டே போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு ஃபிட்டிங், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஹாஃப் சாரின்னு ஒன்று கட்டுவாங்க. அதே மாதிரி ஒன் சைட் சாரி நிறைய பேர் இருக்க லேடிஸ் ட்ரெஸ்ஸு. அது மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா வேஷ்டி, லுங்கி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எப்படி கல்ச்சர் மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெக்கின்ஸு லேடிஸ்க்கு, ஜென்ஸ் வந்து டைட் ஜீன்ஸு, டைட் டிஷர்ட்டு, மேலே கோட் இப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் வெஸ்டர்னைசேஷன் மாதிரி மாறுது. வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் கல்ச்சர் அவன் ஊருக்கு தான் அது கரெக்ட். ஓகேங்களா? நம்ம முன்னோர்கள்லாம் கரெக்டாக தான் இருந்திருக்காங்க. அவன் ஊருக்கு வந்து குளிர் அதிகம். அவன் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஊர், ஸ்டேட்ஸ் ஊருன்னும் போது அவன் குளிர் அதிகம். அவன் எல்லாத்தையும் போத்தின்னு இருக்கிறதுக்கு அந்த ஊரில் விளையிற அந்த ஷீப் இருக்குல்ல, அந்த ஆடு, செம்பரி ஆடு, இதெல்லாம் வந்து அவன் உள்ளன் ஜாக்கெட்லாம் தயார் பண்ணிக்கிட்டு, ஜீன்ஸ் தயார் பண்ணிக்கிட்டு அவன் போத்திக்கிட்டு இப்படி ஸ்டைலாக உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க வந்து அதை அப்படியே பார்த்துட்டு இந்த கல்ச்சரை நம்ம இங்கே இம்ப்ளிகேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எப்படி ஒத்து வரும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஊரில் இருக்கிற சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் முன்னாடி கட்டிக்கிட்டு இருந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட லுங்கியோ வேஷ்டியோ இந்த மாதிரி தானே வந்துட்டு காத்தோட்டமாக இருக்கும். நம்ம வடிவேல் சார் போவார்ல, அந்த ஃப்ரீயான ஒரு ட்ரெஸ்ஸடா அது அப்படின்னு சொல்லிட்டு விசிறின்னு போவார்ல, காற்று நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வருது, சர்க்குலேஷன் கரெக்டான ட்ரெஸ் ஆச்சே. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ்லேயும் லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் போடணும், டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. ஒன்று, முடிஞ்சதுக்கு காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடுங்க, இந்த உள்ளன் ஜீன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடாதீங்க அப்படின்றது 2. மூணாவது வந்து கலரில் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கலரில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜோசியக்காரமாக நினைப்பீங்க, ஆனால் உண்மை அதுதான். கலரில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ்ஸஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த கருப்பில் நம்ம வெளியே போகும்போது என்ன ஆகும்னா அந்த சூடுபட்டு அந்த ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, இதுலேயே அப்சர்வ் பண்ணும். பிளாக் அப்சர்வ் பண்ணும், ஆனால் லைட் கலர்ஸ் அப்சர்வ் பண்ணாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு, பிங்க் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து இட் வில் பி மோர் பெட்டர் கம்பேர் டு த டார்க் பிளாக்ஸ், டார்க் கலர்ஸ் எஸ்பெஷலி பிளாக். அப்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிவென்ஷன் ஆங்கிள்லாம் பண்ணலாம் அப்படின்றது. இதை தாண்டி திருப்பி இன்னும் பேசிகிட்டே போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்ன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா இந்த மாதிரி டைம் அப்போ வந்துட்டு இந்த உள்ளாடைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து டெய்லி வந்து ஒரு 2 வாட்டி மாற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது.
ஒரே உள்ளாடையில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். இந்த மேன்ஷன், இந்த ஹாஸ்டல் பசங்க, இந்த ஸ்விக்கி, இவங்களாம் டைம் இருக்காது துவைக்கிறதுக்கு, இது பண்ணுறதுக்கு. அவசரத்துக்கு அதே மாட்டின்னு போயிடுறாங்க. உள்ளாடையிலும் சரி, ஜீன்ஸும் சரி, ஏதோ ஒன்று ஒரு ஜீன்ஸ் 10-15 நாளைக்கு ஒரு வாட்டி துவைச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த வேர்வை கண்டென்ட் இருக்கிறது நீங்கள் திருப்பி போடும்போது டீனியா அப்படின்னு சொல்கிற அந்த ஃபங்கஸ் பூஞ்சை வந்து அப்படியே நம்ம தொடையிடுக்கு, நம்மளோட மெயின் அந்த ப்ரைவேட் பார்ட்ஸு எல்லாத்துலேயும் போய் பிடிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சொரின்னு சொறி எடுக்கும். ஃபுல்லாக வெள்ளையாக பூத்து கிடக்கும். தலைவலி. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? நைட்டு ஃபுல்லாக சொரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் அது புண்ணாயிடும், செப்டிக் ஆகிடும். அப்புறம் கட் பண்ணணும்னா 1008 பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோன்னா வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸஸை ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுறது, 2 வாட்டி குடிச்சிக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப பாடியை கூலிங்காக வச்சுக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை தாண்டி நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகு மற்றும் கவர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்களும் இருக்காங்க. நம்ம வெயிலில் என்ன சொல்கிறது, அந்த வெள்ளை போயிடக்கூடாது, கலர் போயிடக்கூடாதுன்னு. அப்போ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன்ஸு, அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, சன்னு பட்டாலே மூஞ்சி ஃபுல்லாக பொறியாக வந்துடும். இது மாதிரி வந்துடும். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன்ஸு, இல்லைனா மூஞ்சை வந்து மூடிட்டு போகிறது. அதே மாதிரி கண்ணு சென்சிட்டிவாக இருக்கவங்க வந்துட்டு இந்த யூவி கிளாஸஸ், ஓகேங்களா, யூவி ஃபில்டர் கிளாஸஸ் கரெக்டாக போடுறது. இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தான் நம்ம பாயிண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் போயிட்டு பாடியோட டெம்பரேச்சர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு. அந்த டைமில் வீட்டுக்கு வந்த உடனே நல்லா கூலிங்கான வாட்டர் எடுத்து சம்டைம் இன்டேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து கரெக்டான வே தானே அது? இல்லை வந்து இல்லை, ஜென்ரலாக வந்துட்டு அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா அவ்வளோ கூலிங்காக டக்குன்னு குடிக்கும் போது உங்கள் தேர்ஸ்ட் மெக்கானிசம் டக்குன்னு டவுன் ஆகிடும். அப்போ உங்களோட தாகட் மெக்கானிசம் டக்குன்னு டவுன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு நீர் எடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் தண்ணியும் ஒரு சில் டெம்பரேச்சர் தண்ணியும் 2 பேருக்கும் ஒரே டைமில் கொடுத்து குடிக்க வைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டெம்பரேச்சர் தண்ணியை ஒருத்தர் 3/4 லிட்டர் குடிக்கிறான்னா சில் டெம்பரேச்சர் தண்ணியை அவன் 1/4 லிட்டர் கூட குடிச்சிருக்க மாட்டான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அந்த சில்லுன்னு போதும், எனக்கு அப்போதைக்கு சில்லுன்னு இந்த இடத்துலலாம் வந்து க்ரையோ எஃபெக்ட் மாதிரி ஆகிடும். அப்போ அவன் வந்து போதும் அப்படின்ட்டு கொஞ்சம் 2-3 முடக்கு குடிச்சிட்டு வச்சிருவான். ஆனால் அந்த நார்மல் டெம்பரேச்சர் தண்ணியில் குடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடிக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ரொம்ப கூலிங் டெம்பரேச்சர் வந்துட்டு இட்ஸ் நாட் அட்வைசபிள். புரியுதா நான் சொல்கிறது? அப்புறம் ரொம்ப ரேர் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெயிலில் சூடாக போயிட்டு வந்து திடீர்னு வந்து சில் ஷவர்ஸு, சில்லுன்னு ஏதோ குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு டெம்பரேச்சர் மாற்றங்கனால சில நேரத்தில் ஹார்ட்டோட ரிதம் மாறுது, பல்ஸோட ரிதம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேராக அங்கங்கே ஒரு 1-2 உயிரிழப்பு இருக்கே தவிர அது ஒரு பெரிய விவாதமாக எடுத்து நம்ம மக்களை பயமுறுத்தணுன்ட்டு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் சொல்லுவாங்க சட்டுன்னு பாடி டெம்பரேச்சர் வந்து சடனாக டவுன் ஆகும்போது அது ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரேராக தான். ஓகேங்களா? அது ஒரு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பேசும் பொருளாக மக்கள் அச்சுறுத்தல் லெவலுக்கு வந்துட்டு இல்லைன்றது தான் நான் சொல்லுவேன். சரி, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.